மேகங்களுக்கு நடுவில் பயணிக்கணும்னு ஆசையாக இருக்கா? அப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் பிரான்ஸில் இருக்கக்கூடிய மிலாவு பிரிட்ஜ். உலகத்திலேயே மிக உயரமான பிரிட்ஜுகளில் ஒன்று இந்த மிலாவு பிரிட்ஜ். இதை ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்லியே ஆர்கிடெக்சர்கள் எல்லாருமே புகழ்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்குது இந்த மிலாவு பிரிட்ஜில்? 1980ஆம் ஆண்டு பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய நெடுஞ்சாலையானது இருந்துச்சு. அந்த நெடுஞ்சாலை மூலமாக பிரான்ஸில் இருக்கிறவங்க ஸ்பெயினுக்கும், ஸ்பெயினில் இருக்கிறவங்க பிரான்ஸுக்கும் வந்துட்டு போகிறது சுலபமாக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு இடத்த தவிர, அது பிரான்சில் இருக்கக்கூடிய மிலாவு கிராமம். இந்த மிலாவு கிராமத்தை இரு நாட்டாரும் கடக்கிறதுக்கு மிக நீண்ட நேரம் ஆகியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிலாவு கிராமம் மிகச்சிறிய கிராமமாக இருந்திருக்கு. இதனாலேயே இங்கே டிராஃபிக் ஜாம் அதிகமாக ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளால் 5 மணி நேரம் சுற்றி போக வேண்டிய நிலையானது உருவாகி இருந்திருக்கு. இந்த பயண நேரத்தை குறைக்கணும்னு சொல்லி ஒரு புதிய கட்டுமானத்தை எழுப்பலான்னு சொல்லி தான் இந்த பிரிட்ஜுக்கான முன்னெடுப்பை பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் இணைந்து எடுத்தாங்க. ஆனால் 2 நாட்டாராலையும் அங்கே பாலம் கட்ட முடியவே இல்லை. ஏன்னா அங்கே பாலம் கட்டுறது அவ்வளவு சுலபமாகவே இல்லை. அங்கே மலைகள் அதிகமாக இருந்திருக்கு. மலைகளுக்கு நடுவில் பாலத்தை கட்டணும். அது மட்டும் இல்லாமல் கீழே சுண்ணாம்பு கற்கள் தான் அதிகமாக இருந்திருக்கு. இதனால் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட முடியாது. அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துரும். இப்படி பல சிக்கல்களை தாங்கி நின்றுட்டு இருந்துச்சு அந்த மிலாவு பிரிட்ஜ். இப்படி இருக்கும்போது இந்த பணியை உலக புகழ்பெற்ற ஆர்கிடெக்சரான நார்மன் ஃபாஸ்டர் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் இங்கே முதல்ல கான்கிரீட்டால பாலத்தை கட்டி பார்த்தாரு. அப்போ இந்த பகுதிகளில் அதிகமாக நிலச்சரிவு ஏற்படுது. இதனால கான்கிரீட் பாலங்கள் ஈஸியாக உடஞ்சிடும் சொல்லி மிகப்பெரிய திட்டத்தை போட்டு ஸ்டீலாலேயே அந்த பாலத்தை உருவாக்குனாரு. ஸ்டீலால கட்டப்பட்ட முதல் மிகப்பெரிய பாலமா இந்த பாலம் தான் கருதப்படுது. இந்த பாலமானது இன்ஜினியரிங் மார்வல்னு ஏன் சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலத்துடைய உயரம் கிட்டத்தட்ட 336 மீட்டர், அதாவது 1014 அடி கொண்டது. இந்த பாலத்தை 394 மில்லியன் யூரோ, அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த பாலத்தை வெற்றிகரமாக கட்டி முடிச்சாங்க. அதனால தான் இந்த மிலாவு பிரிட்ஜானது இப்போ வரைக்கும் இன்ஜினியர்களால் பாராட்டப்படக்கூடிய மிகப்பெரிய பிரிட்ஜாக இருக்குது.